மைய மண்டபத்தில் மோடி அஸ்தமம் துவங்கி இருக்கிறார். அவருடைய இறுதி கட்டங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அடக்கத்தோடு போரூர் 4 சந்தியில் என்று சொல்கிறேன். பிரதமர் பதவியில் நீடிப்பது அழகல்ல. நீங்கள் மக்களின் நம்பிக்கையை, நாடாளுமன்றத்துடைய நம்பிக்கையை இழந்திருக்கிறீர்கள். எனவே உடனடியாக பிரதமர் பதவியிலிருந்தும் அமித்ஷா உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்தும் உடனடியாக ராஜினாமா செய்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டோம். அதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு தான். புளியாப்பக்காரர்கிட்ட போய் பசியை பத்தி கேட்டா தெரியாது. உண்மையில் பசியில் வாடுகின்ற வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற அவர்களுக்கு தான் அந்த ஏழ்மை தெரியும். எனவேதான் கட்டணமில்லாத பேருந்து விடியல் பயணத்தை உருவாக்கினார். உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னார். 4ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்று இந்த நேரத்திற்கெல்லாம் அறிவிக்கப்பட்டு பதவி பிரமாணத்திற்கான தேதி அடுத்து குறிக்கப்படும். பதவி பிரமாணம் அறிவித்த உடனேயே 2000 ரூபாய் உரிமை தொகை உயர்த்தி வழங்குவோம் என்ற அந்த கையெழுத்தை அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார். 8000 ரூபாய் கூப்பன் வழங்க இருக்கிறார். நீங்கள் விரும்பிய பொருளை பெற்றுக் கொள்ளலாம். இதுவரையிலும் 5ஆம் வகுப்பு வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காலை உணவு திட்டத்தை மாலை வரையிலும் 8ஆம் வகுப்பு வரையிலும் உயர்த்தி வருகின்ற அந்த பணியை செய்ய இருக்கிறார். அதே போன்றுதான் விவசாயிகளுடைய கவலைகளை போக்கின்ற விதத்தில் அட்சய பாத்திரத்தை கையில் ஏந்தி அமுதத்தை அள்ளி அள்ளி வழங்குகின்ற மணிமேகலின் வாரிசாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விதத்தில் 3 வேளாண் திருத்த சட்டத்தை மோடி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தார். அதை திரும்ப பெறுங்கள் என்று அப்போது எதிர்கட்சியாக இருந்த தளபதி அவர்கள் சொன்ன போது, இதற்கு ஏன் வாக்களித்தீர்கள் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி என்று கேட்ட போது, இங்கு எந்த விவசாயி பாதிக்கப்பட்டார்கள் என்று சட்டமன்றத்தில் பேசியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் உயிரை பணைய வைத்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் உயிர் கொடை தந்து அந்த சட்டத்தை திரும்ப வைத்த பெருமை இந்த நாட்டுடைய விவசாயிகளுக்கு உண்டு. வாக்களியுங்கள் உதயசூரிய சின்னத்திற்கு, வாய்ப்பினை தாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் கணபதிக்கு என்று வேண்டுகோள். அனைத்து தோழர்களுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும் நம்முடைய மதுரவாயல் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் காரம்பாக்கம் கா கணபதி அவர்களின் சார்பாக நன்றி.